12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் ரெண்டாவது கணக்கில் சப்டிவிஷன் 7. இதில் கணக்கில் கொடுத்துருக்குற அந்த இன்டகரலை நம்ம ஐஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதிப்போம். ஐஸ் ஈக்குவல்ட்டு இன்டகரல் 0 to sin square x sin inverse of t root t dt. அதே போல் ப்ளஸ் இன்டகரல் 0 to cos square x cos inverse of root t dt. z equal to root t என்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்ப z ஸ்கொயர் equal to t. வகைப்படுத்தும் போது 2z dz equal to dt. முதல்ல இருக்கிறது ரெண்டு இன்டர்வல் இருக்கு இல்லையா? முதல்ல இருக்கிற இன்டர்வலில் t அப்படிங்கிறத நம்ம என்னன்னு மாற்றிருக்கோம் அப்படின்னா z அப்படின்னு மாற்றிருக்கோம் இல்லையா? டீங்கிறத இசட்டுன்னு மாற்றிருக்கோம். ஆனால் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிற எல்லை வந்து எதுக்குன்னா டீக்கு தான் கொடுத்துருக்காங்க. டீக்கு வந்து ஒரு எல்லை வந்து 0, இன்னொன்று வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ். அதே போல் இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், இசட்டுக்கு மாற்றணும். இசட்டுக்கு மாற்றும் போது டீக்கு 0 கொடுத்துட்டோம்னா இசட் ஈக்குவல் டு என்ன வரும்னா மறுபடியும் 0 தான் வரும். அடுத்தது டீக்கு பதிலாக இன்னொரு மதிப்பு என்ன, சைன் ஸ்கொயர் எக்ஸ், ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வர்றப்ப ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகி சைன் எக்ஸ்னு வரும். இது ஒரு டேபிள். அடுத்தது இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுலேயும் இதே போல் டீங்கிறத இசட்டுக்கு மாற்றிருக்கோம். எதுக்கு, இங்கே ஒரு லிமிட் வந்து 0 டீக்கு, இன்னொன்று வந்து என்னென்னா காஸ் ஸ்கொயர். டீக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா z ஈக்குவல் டு 0. அடுத்தது டீக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், காஸ் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் கொடுத்தோம்னா ரூட் காஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகி காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டு எல்லைகளையும் நம்ம மாற்றிட்டோம். ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to sin ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவாயிட்டு 0 to sin ஆயிடுச்சு. 0லேருந்து sin வரைக்கும் அதனுடைய லிமிட் 0 to sin. ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to sin x sin இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டீன்னு இருக்குது. ரூட் டீங்கிறத என்ன எடுத்துக்கிட்டோம், இசட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். இசட். அப்புறம் என்ன இருக்குது, டிடி இருக்குது. டிடிக்கு என்ன வருது, 2z 2z dz 2z dz. இது முதல் இன்டகரல். ப்ளஸ் அதே போல் ரெண்டாவதுக்கு என்ன வரும் அப்படின்னா, ரெண்டாவதுக்கு 0 to cos x, 0லேருந்து cos x வரைக்கும். இதுலேயும் அதே போல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் டி இருக்கு இல்லையா, ரூட் டிங்கிறத நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம், இசட். அதனால் இசட்னு வந்துடும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். டிடிங்கிறதுக்கு பதிலாக 2z dz 2z dz equal to 0 to sin x. இந்த 2z into sin inverse of z dz plus அதே போல் இன்னொன்று 0 to cos x. இந்த 2z முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கோம். 2z cos inverse of z dz. இது I1 அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து I2 அப்படின்னு வச்சுப்போம். இன்டகரல் 2ன்னு வச்சுப்போம். இந்த I1 அப்படிங்கிறதுல z ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு வச்சுப்போம். dz என்ன வரும் அப்படின்னா, இதை வகைப்படுத்தினா dz, சைன் தீட்டாவை வகைப்படுத்தினோம்னா காஸ் தீட்டா டி தீட்டான்னு வரும். இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இசட்லேருந்து தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் இந்த பக்கம் வந்தால் என்ன வரும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படின்னு வரும். தீட்டாவை அப்படியே வச்சுட்டு சைனை மட்டும் அந்தாண்ட கொண்டு போனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு வரும் தீட்டாவோட மதிப்பு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு அந்த எல்லையை மறுபடியும் மாற்றணும்.
எல்லை என்ன இருக்குது, ஏற்கனவே வந்து ஒன்று வந்து இசட்டு, இன்னொன்று இப்போ என்னவா மாற்றிருக்கோம், இசட்டை வந்து நம்ம தீட்டாவுக்கு மாற்றிருக்கோம். இசட்டுக்கு என்னென்ன இருக்குது, 1 0, இன்னொரு எல்லை என்ன இருக்குது, sin x இருக்குது. இந்த ரெண்டு எல்லையும் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இசட்டுக்கு 0 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 0ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் 0வுக்கு வரும். சைன் 0 நல்லா கவனிச்சிங்க, இசட்டுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு சைன் தீட்டா. 0ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் 0 0 வரும். சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 0 வருதா, அதனால் இந்த இடத்துல 0. அடுத்தது சைன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம இன்னொரு மதிப்பு என்ன வச்சுருக்கோம், சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் சைனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது என்னன்னா தீட்டாவுக்கு பதிலாக இருக்கிறது எக்ஸு. ஓகே, இந்த இது முடிஞ்சது. அடுத்து இந்த பக்கம் வரும். இதே போல் இந்த ரெண்டாவது இன்டகரல் இருக்கு இல்லையா, I2, இதுலையும் இசட் ஈக்குவல் டு இங்கே காஸ் இன்வெர்ஸ்னு இருக்கிறதுனால காஸ் தீட்டான்னு கொடுப்போம். இசட் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வச்சுப்போம். டிஇசட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா காஸ் தீட்டாவை வகைப்படுத்தினா மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டான்னு வரும். இந்த மைனஸ் எந்தாண்ட கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் டிஇசட் ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா டி தீட்டா. இப்போ இதுக்கும் அதே போல் லிமிட்டை மாற்றுறோம். லிமிட் என்ன வருது, இதுக்கும் அதே போல் இசட்டு தீட்டா, இதுலேயும் ரெண்டு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா 0, இசட்டுக்கு வந்து ஒன்று 0, இன்னொன்று எக்ஸ். என்ன எக்ஸு, காஸ் எக்ஸ். முதல்ல 0 கொடுக்குறோம். இசட்டுக்கு பதிலாக 0 கொடுத்தா இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா 0ங்கிறது காசோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா காஸ் 90க்கு வரும். 0ங்கிறது காஸ் 90க்கு வரும். காஸ் 90 அப்படிங்கிறது காசு, இந்த காசு கேன்சல் ஆகினா தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல 90ன்னு வரும், அல்லது π/2ன்னு போட்டுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது இசட்டுக்கு பதிலாக காஸ் எக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்கும்னா எக்ஸ். இதுலேயும் அதே போல் இசட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா இதுலேருந்து நமக்கு தீட்டாவோட மதிப்பு என்ன வரும், காஸ் இந்த பக்கம் போனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். ரைட். அடுத்தது ஐஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்துங்க, இன்டகரல். இங்கே வந்து லிமிட் வந்து என்னென்னா 0 டு சைன் எக்ஸ்ன்னு என்ன மாறிட்டு 0 டு எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. 0 டு எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரெண்டு இசட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு இருக்கு இல்லையா. நம்ம வந்து இசட்டுங்கிறது என்னன்னு வச்சுருக்குறோம், சைன் தீட்டா. அதனால் நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 2, நல்லா கவனிச்சிங்க, 2 இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், சைன் தீட்டா. இசட்டுக்கு பதிலாக சைன் தீட்டா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டோட மதிப்பு என்ன, தீட்டா. அதனால் இந்த இடத்துல வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக தீட்டா வரும். அதுக்கப்புறம் இருக்கிறது டிஇசட். டிஇசட்டுங்கிறது என்ன, காஸ் தீட்டா டி தீட்டா. இது ஒரு இன்டகரல். அடுத்தது ரெண்டாவதாக இருக்குல்ல, அதில் நமக்கு லிமிட் என்ன வருது, π/2லேருந்து ஆரம்பித்து எக்ஸ் வரைக்கும். இதுலேயே அதே போல் என்ன இருக்குது, 2 இசட். இசட்டுக்கு பதிலாக நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம், காஸ் தீட்டான்னு எடுத்துருக்கோம். 2 காஸ் தீட்டா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது, தீட்டான்னு இருக்குது. டிஇசட்னு வருது. டிஇசட் இங்கே என்ன, டிஇசட்டுங்கிறது மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா. equal to 0 to x 2 தீட்டா sin தீட்டா
காஸ் தீட்டா டி தீட்டா ப்ளஸ் லிமிட் π/2 எக்ஸு. இங்கேயும் அதே போல் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, மைனஸ் 2 தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா. ஓகே, அடுத்தது சீக்வல் டு 0 to எக்ஸு. இந்த தீட்டா அப்படியே இருக்கட்டும். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா. சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா இன்ட்டு டி தீட்டா. இந்த மைனஸை வெளியில் எடுத்துருவோம். மைனஸ் π/2 இதுலேருந்து எக்ஸ் வரைக்கும். இந்த இடத்துலையும் அதே போல் தீட்டா அப்படியே இருக்கட்டும். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா. அதனால் இப்படி எழுதிப்போம். சீக்வல் டு இன்டகரல் 0 to எக்ஸு தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா இன்டகரல் தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா. இந்த இடத்துல இந்த லிமிட் இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் இடத்த மாற்றிக்கிறோம். π/2ங்கிறத மேலேயும் எக்ஸுங்கிறத கீழையும் மாற்றுறோம். இந்த மாதிரி இடத்த மாற்றுறதுனால ஒரு மைனஸ் வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இது என்ன ஆகிடுதுன்னா ப்ளஸ் ஆகிடுது. சீக்வல் டு தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா. இதுலேயும் அதே உறுப்பு தான் இருக்குது, இங்கேயும் அதே உறுப்பு தான் இருக்குது. அதனால் இந்த லிமிட் இருக்கு இல்லையா, இந்த லிமிட்டில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம் ஒன்று பண்ணுறோம். என்ன அப்படின்னா 0லேருந்து எக்ஸ் வரைக்கும், என்ன நல்லா கவனிச்சிங்க, 0லேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கிறது ஒன்று, அப்புறம் எக்ஸ்லேருந்து ஆரம்பித்து π/2 வரைக்கும் ஒன்று இப்படி இருக்கு இல்லையா. நடுப்பில் இருக்கிற எக்ஸை எடுத்துடுறோம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். அப்போ நமக்கு 0லேருந்து எது வரைக்கும் வரும்னா π/2 வரைக்கும். 0லேருந்து ஆரம்பித்து π/2 வரைக்கும் வரும். லிமிட் வந்து என்னன்னா 0லேருந்து π/2 வரைக்கும் வரும். தீட்டா சைன் 2 தீட்டா டி தீட்டா, இதுதான் ஐ. அதாவது இன்டகரல் UdV அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த முறையில் தொகைப்படுத்த போகிறோம். எப்படி இன்டகரல் UdV அப்படின்னா என்ன செய்வோம், UV மைனஸ் U'(V1) ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே போயிட்டுருக்கும். இதில் இருக்கக்கூடிய முதல்ல தீட்டாங்கிறத U = தீட்டா. அப்புறம் மீதி இருக்கிறது இன்டகரல் dV அப்படிங்கிறது என்னன்னா சைன் 2 தீட்டா. அப்போ நமக்கு V வேணும் அப்படின்னா இதை தொகைப்படுத்தணும். இதை தொகைப்படுத்தினா சைன் 2 தீட்டாவுக்கு என்ன வரும்னா மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2ன்னு வரும். அடுத்தது U அப்படிங்கிறத ஒரு தடவை வகைப்படுத்தினோம்னா U'. அப்போ இதுக்கு என்ன வரும், 1ன்னு வரும். Vங்கிறத ஒரு வகைப்படுத்தினோம்னா ஏற்கனவே -1/2 இருக்குது. காஸ் 2 தீட்டாவை தொகைப்படுத்தினோம்னா சைன் 2 தீட்டா வகுத்தல் 2 தீட்டாவுக்கு ஒரு 2, அதாவது -1/4 இன்ட்டு சைன் 2 தீட்டான்னு வரும். V 1ஓட மதிப்பு. இப்போ I = ஃபார்முலா படி என்ன, முதல்ல UV, U எது தீட்டா, Vக்கு பதிலாக இதோ இருக்குது மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2, இது UV மைனஸ் U', ஒன்று. V1ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம், -1/4 சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா பை 2. இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். சைன் 2 தீட்டா பை 4, இதுதான் I. இதுக்கு மேல் எல்லை கீழ் எல்லை என்ன வரும் அப்படின்னா 0லேருந்து π/2 வரைக்கும், 0லேருந்து π/2 வரைக்கும் வரும். I = முதல்ல என்ன செய்ய போகிறோம், π/2 கொடுக்க போகிறோம்.
இந்த -1/2 அப்படியே இருக்கட்டும். -1/2 இருக்கட்டும். தீட்டாவுக்கு பதிலாக π/2 cos 2 π/2 இந்த மதிப்பு கொடுத்தாச்சு. ப்ளஸ் இந்த இடத்துல 1/4 sin 2 தீட்டா வருதா, தீட்டாவுக்கு பதிலாக π/2. அடுத்தது லோயர் லிமிட், கீழ் எல்லை இருக்கு இல்லையா, அந்த 0 கொடுக்கும்போது தீட்டாவுக்கு 0 கொடுக்குறப்ப 0 இன்ட்டு எல்லாத்தையும் பேருக்குன்னா 0, sin 0 தீட்டாவுக்கு 0 கொடுத்தோம்னா sin 0 வரும், sin 0 0 அப்பையும் 0 ஆகிடும். அதனால் கீழ் எல்லை மதிப்பு 0 ஆகிடுது. அதனால் அது தேவையில்லை. அடுத்தது சீக்வல் டு -π/4 cos 2 கேன்சல் ஆகிடும், π 1/4 இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும், sin πன்னு வந்துடும். சீக்வல் டு -π/4 இன்ட்டு cos π. cos π அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னா -1 ப்ளஸ் 1/4 sin πயோட வேல்யூ 0. சீக்வல் டு எது சீக்வல் டு I சீக்வல் டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் π/4ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.